இல்ல அவர்களுக்கு வந்து இந்த வண்டியில வந்துட்டு பின்னாடி போறது, டூ வீலர்லயே பஸ்ஸுக்கு பக்கத்துல வர்றது, இதெல்லாம் விபத்து ஆயிடும். ஒரு தள்ளுமுள்ளாகி ஒரு ஒரு நெருக்கடியில ஸ்டாம்பீடு மாதிரி எதனா ஒன்று ஆகி எதனா ஒரு 2 3 பேருக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விஜய் அவர்களோட அரசியல்ல அங்க சறுக்கு முகம் ஆரம்பிச்சோம். ஏன்னா ஏற்கனவே நீங்க மாநாடெல்லாம் ரொம்ப சிறப்பா நடத்துனீங்க. அதுல ஒரு சில அசௌகரியமான சம்பவங்கள் மாநாட்டுல நடைபெற்றது. ரொம்ப சிறப்பு இல்ல. மாநாட்டுல தொண்டர்களுக்கு பிரச்சனை இருந்தது, குடிக்க தண்ணி இல்ல. இன்னைக்கு கூட காலையில திருச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா குடிக்க மயங்கி விழுந்தாங்க. மயங்கி விழுந்தாங்க. 5 6 பேர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு வராங்க. பெரிய சம்பவம் நடந்த மாதிரி செருப்புகள் அங்கங்க செதறி காலையில ஆனா எரிச்சலை தான் உண்டாக்குச்சு. அது உண்மையா சொல்லி ஆகணும். அது காலையில வந்து எல்லா பத்திரிகையாளருமே நிறைய பேர் விமர்சனம் தான் வச்சாங்க. எங்க வேலை அது. நல்லா பேசினா நல்லா இருக்கு. திருச்சி மக்களும் எரிச்சல் ஆயிட்டாங்க. பல பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. கண்டிப்பா பல பேர் வந்து பல விஷயத்துக்கு போயிருந்தாங்க. 3 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க நிறைய பேர். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா கையில வந்து பைய வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு 3 கிலோமீட்டர் நடந்து போனா அவங்களுக்கு விஜய் பிடிச்சிருக்கும். ஆனா இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு எரிச்சல்